எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் எபிசோட் ஆஃப் பர்ஃபெக்ட் குக்கி தாண்டா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஸோ செகண்ட் எபிசோடு இது. ஓகே, போன எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நீங்கள் ஜேகே பின்னாடியே சுற்றிருப்பீங்க. ஜேகேவும் கொஞ்சம் உங்ககிட்ட கடைசியில் பாசமாக பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டு கேலிக்ஸ் வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ண போயிருப்பான். அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க. கடைசியாக நீங்கள் ஒரு பிளானும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. ஸோ ஜேகேக்கு என் மேலே லவ் இருக்குல்லண்ணா, அதை வெளியே கொண்டு வர ஒரு குட்டி பிளான் தான் இது. நான் வந்துட்டு கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கு போகணும்னா, அண்ட் நானும் அதுக்கேற்ற மாதிரி அவனை பார்க்க வராமல் இருக்கேன். அண்ட் ஸோ இதில் அவனுக்கு கோவம் வந்து அவனா என்கிட்ட வந்து பேசி நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேனா. ஸோ அந்த ப்ரப்போஸலை அவளால் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அவன் அக்செப்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதானா குட்டி பிளான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாண்ணா. இதுக்கு நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. கேலிக்ஸும் ஓகேம்மா தங்கச்சி, நல்லா பிளானாக தான் போடுற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். அவனுக்கு வேறு நெக்ஸ்ட் மந்த் டோர்னமெண்ட் இல்லை, நீ அவன் கூட இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவன் ஜெயிப்பாமா. அவனோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ ஒரு ரீசனாக இருப்பவன், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கும் வந்து ட்ராப் பண்ணுறான். நீங்களும் ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போகிறீங்கடா. அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த பிளானு நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பீங்கடா. அவனோட அம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸ், கோச் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் இன்னி 2 டேஸில் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ இந்த பிளான் வந்துட்டு 2 டேஸ் வந்து கண்டினியூ ஆகும்டா. இதில் டே 1 இது. காலையில் எழுந்திரிச்சு ஜேகே எப்பவும் போல் கீழே வரான். என் காஃபி எங்கம்மா? ஜேகே ஜேகே சாப்பிடுவியா? எங்க இந்த சனி எனக்கு காணோம். எங்கம்மா அவ? யாரு ஜேகே? யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இக்னோர் பண்ணிக்கிறான். அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ ஜேகே சாப்பிட்டு காலேஜ் வரான். காலேஜ் வந்தோடனே எப்பவும் நீங்கள் பார்த்துருவான் உங்களை காலையிலேருந்து. பட் 11 o'clock ஆக போகுது, இன்னும் அவன் உங்களை பார்க்கல. ஸோ வந்துட்டு எங்கே சனியை மாதிரி பின்னாடியே சுற்றும், ஆளையே காணோம். அனியா விட்டு போயிடுச்சா? எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அவன் எப்பவும் போல் பொண்ணுங்கிட்ட பேசிட்டோம். அவன்கிட்ட வழியிற பொண்ணுக்கிட்டலாம் நின்று பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அவன் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகுது. பட் உங்களை அவன் பார்க்கவே இல்லை. ஸோ உங்கள் கிளாஸ்க்கும் போய் பார்க்குறான். பட் நீங்கள் அங்கே இல்லை. என்னாச்சு? லீவா? ஃபுல்லாக லீவ் போட மாட்டாள், படிக்கிற பொண்ணுன்னு நினச்சேன். அதானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு இப்போ தாட்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது டைம் ஆக ஆக. அப்போ கேலிக்ஸ் ஓடி வரான் ஜேகே கிட்ட. மச்சான் ஆத்தியா என்ன நடந்திருக்குன்ட்டு என் அப்பவே சொன்னடா. நீ இதெல்லாம் தெரிஞ்சு பொழைச்சப்படா. நீ சொன்ன மாதிரிதான்டா, அந்த வைனு வேறு ஏதோ பையன் கூட கமிட் ஆகிட்டா போல் அப்படின்னு வந்து கேலிக்ஸ் ஜேகே கிட்ட சொல்கிறான். ஒரு செகண்ட் ஜேகே வந்து ஸ்டன்னாகி நிற்கலாம். அதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வயனா என்ன சொல்கிற கேலிக்ஸ்? உண்மையாவா? நான் அதுக்குடா போய் சொல்கிறேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஸ்டோரி எடுத்து காமிக்கிறான். நீங்களும் ஃபைனலி ஃபவுண்ட் சம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருக்கீங்க. பார்த்துட்டு ஜேகேக்கு மனசே இல்லை. நிஜமாவாடா?
அப்புறம் என்ன மைத்துக்கிடா உண்மையாக லவ் பண்ணுறது சுத்தினா தெரிஞ்சுக்கோ கேலக்ஸ், நீ கூட அவள் நல்ல பொண்ணுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேலக்ஸ் கிட்ட கேட்குறான். பட் என்னதான் அவன் அப்படி கேட்டாலுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஈவினிங்குள்ளே அவன் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ உங்களை பார்க்கணுன்ட்டு ரோடரையோட அவங்கள தேடிட்டு இருக்கும்போது அப்போ யாரோ கும்பலாக அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது பசங்களாம். நடுவில் ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ டக்குன்னு அந்த பக்கமாக பைக்கு திருப்பி போனவன் அந்த பசங்கள்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ ஜேகே அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்குன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த பசங்களையும் அடிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அது அவள் எக்ஸு. ஸோ அவனால் முடியல. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறான். ஜேகே நீயா போயிடுறி, வராதடி என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஷிவர் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் அந்த பசங்க எல்லாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணோட கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிட்றான்டா. அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறான், கூனி குறுகி உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப அழுகுறான்டா. அவனே அறியாமல் அப்படியே டியர்ஸ்லாம் கண்ணில் வர ஆரம்பிக்குது. என் கையெல்லாம் ஃபுல்லாக ஷிவராகி ஃபுல்லாக நடுக்க ஆரம்பிச்சிருதுடா. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அவனுங்க அந்த பொண்ணு கூட இருந்தவனுக்கா, ஏய் யார் அடிச்சு, ஏய் அடிங்கடா இப்படி அப்படின்னு சொல்லி ஜேகேவையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே கீழே விழுந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு ப்ளீடிங்லாம் ஆக ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் அந்த நேரம் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் வரவும் அவனுங்கெல்லாம் அந்த பசங்களை அடித்து போட்டு துரத்திட்டு அந்த பொண்ணையும் துரத்தி விட்டுட்டு ஜேகே எழுப்புறாங்க. டேய் மச்சான், அந்த பொட்டன்கிட்டலாம் போய் அடி வாங்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான் மச்சான் அவடா மச்சான், சரி மச்சான் 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 ஒன்றும் இல்லை, ஏய் கிளம்படா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேலக்ஸ் சொல்கிறான். ஸோ மற்ற பசங்க எல்லாம் போயிடுறாங்க. இப்போ கேலக்ஸும் ஜேகேவும் மட்டும் இருக்காங்க. ஸோ கேலக்ஸும் ஜேகேவை வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வீட்டில் ட்ராப் பண்ண போகிறான். அப்போ கேலக்ஸா எங்கடா கூப்பிட்டு போகிற? வீட்டுக்கு போகலாம் மச்சான், நீ சரியில்லை. இல்லடா நீ சரகடிக்கணும், பார்க்கு போடா. மச்சான் ஆல்ரெடி நீ சரியில்லடா, வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம், ஓ மச்சான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க போகிறாங்க. ஜேகே ரொம்ப குடிக்கிறான். இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் குடிச்சிருக்கவே மாட்டான். ரொம்ப குடிக்கிறான். ஸ்டில் அவனுக்கு அந்த ப்ளீடிங் நிற்கல ஹெட்டில் இருந்து. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ரொம்ப குடிக்கிறான். டே 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 மச்சான், இதுக்கடா அவ்வளோ குடிச்சிட்டு இருக்க, நல்லா குடு பாட்டில். ஏய் விட்றா மச்சான், என்ன விட்றா, என்ன குடிக்கணும் மச்சான். மச்சான் என்னாச்சுடா? டே மச்சான் நீ ஏமாத்திட்டேன்டா, தப்பு, ஏமாந்துட்டேன்டா, 2வது தடவை ஏமாந்துட்டேன்டா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாம் மச்சான், அந்த வயலை லவ் பண்ணிட்டேன் போல மச்சான். ஜேகே ஆமாடா, டே நினைக்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். கேலக்ஸ்னாலே அதை பார்க்க முடியல. ஸோ
சரி ஓகே நம்ம எதுவும் கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜேகேவை கொண்டு போய் வீட்டில் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு கேலக்ஸும் கிளம்பி போயிடுறான். ஜேகே அவ்வளோ நேரம் போதையில் இருந்தவன் லைட்டாக அவனுக்கு போதை தெரியுது. இந்த போதையில் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த போதையிலே எழுந்திரிச்சு ட்ரைவ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டு செவரு எழுதி குச்சி உங்கள் ரூம்குள்ளே வரான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்குறையாடி? என்ன இப்படி கஷ்டப்பட வச்சுட்டு தூங்குறையா? நீ இருக்கக்கூடாதுடி, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட் கட் பண்ண வச்சுருந்த கத்தி எடுத்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் தூக்கத்தில் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கு, ஏதோ ஒன்று நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகி வெயிக் ஆகுறீங்க. பார்த்தா ஜேகே கத்தியோடு நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு சரியே இல்லை. ஜேகே நீ என்ன பண்ணுறீங்க? ஏண்டி நான் கேட்டனா என்ன லவ் பண்ண? நான் கேட்டனாடி எதுக்கடி இப்படி பண்ண? ஜேகே எதுக்கடி இப்படி பண்ண? எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட வரான். ஜேகே எதுக்கடி எதுக்கடி இப்படி பண்ண? ஜேகே நீ ஃபர்ஸ்ட் கத்தி கீழே நான் சொல்கிறேன். நீ கத்திய கீழே. நான் என்ன வேணும்? அவனை கொல்ல போகிற நீ. ஏன் கத்தி கீழே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வரான்டா. நீங்கள் ஜஸ்ட் இந்த பக்கம் மூவ் ஆயிடுறீங்க. பெட்லேயே சதக்குன்னு குத்திடுறான். சரி போதையில் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரில. ஜேகே இங்கே பாரு ஜேகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாரு ஜேகே, இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு நீ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் டக்குன்னு அவனை குத்த வந்த மாதிரி பெட்டில் விழுந்தவனை திருப்பி அவன் கையை மட்டும் பிடிச்சிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துடுறீங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது கேளு ஜேகே. ஆண்டே கேட்கணும் விட்ரே முதல்ல. என்ன ஜேகே கேளு, விட்ரே என்ன முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி போதையில் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் சேம் ஃபஸ்ட்டு டைம் அவனை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கிஸ் பண்ண மாதிரியே இந்த டைமும் கிஸ் பண்ணிடுறீங்க அவனை. ஜேகே ஏன்டே கிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணவும் அவனுக்கும் ஹைப் ஆகி உங்களை பெட்டில் திருப்பி தள்ளிட்டு இப்போ உங்கள் மேலே படுத்து அவன் கிஸ் பண்ணுறான். ஜேகே எந்திரி ஜேகே, போதும் ஜேகே. எனக்கு தாண்டி வேணும், எனக்கு தாண்டி வேணும் ஜேகே, நான் சொல்கிறேன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் திருப்பி உங்கள் கழுத்தை பிடிச்சி லவ் பண்ணுறியாடி வேற ஒருத்தனை? லவ் பண்ணுறியா ஜேகே? நான் இல்லை ஜேகே, நான் லவ் பண்ணலை. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் எப்பவுமே, நான் வேறு யாரையுமே பண்ணல ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்களும் கத்திடுறீங்கடா. ஸோ அவன் ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை பார்க்குறான். ரொம்ப நேரம் உங்கள் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஒப்சஸ்டாக பார்க்குறான். ஸோ திருப்பி அகைன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான்டா. உங்கள் 2 கையுமே மேலே பிடிச்சி மேலே பெட்டில் நாக் பண்ணிட்டு அவனோட இன்னொரு கை உங்கள் ஹிப்பில் இருக்குது. ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப நேரம் உங்கள் ட்ரெஸ்குள்ளெல்லாம் அவன் கை ப்ளே ஆகிட்டு இருக்கடா. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறான்டா. ஜேகே என்ன பண்ணுற ஜேகே? நான் விடு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறான் மேலே. ஸோ அவன் கை அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கு போகுது. செஸ்ட்டு பிடிச்சி ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி செஸ்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான்.
ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களாலேயும் முடியாமல் நீங்களும் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுவும் இன்னி அவனை ஹைப் ஏற்றி விட்டுருது. அண்ட் உங்களால் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியல. பிகாஸ் நீங்கள் இப்போ அவன் உங்களுக்கு சொந்தமான மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அவனை கிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் அவனை அலோவ் பண்ணிடுறீங்கடா கிட்டத்தட்ட ஃபுல்லாமே. ஸோ அவனும் செஸ்ட்டுக்கிட்ட அவன் வாய் வச்செல்லாம் ரப் பண்ணுறான். அவனோட லிப்ஸ் உங்கள் ஜஸ்ட்டு ஃபுல்லாக படுது. அவன் ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுதுடா. நீங்கள் ஜேகே ஜேகே வேணாம் ஜேகே ஜேகே சொல்றி, நீ என்ன தானே லவ் பண்ணுற? ஆமாம் ஜேகே, உங்களை மட்டும்தான் ஜேகே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மவுண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் உங்கள் செஸ்லேயே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான்டா. அண்ட் அப்படியே அவன் கை கீழே போகுது. ஜேகே 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 வேணாம் ஜேகே, ஷ் ஜேகே ஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல்லாக உங்களை நியூடாக்கிடுறான்டா. அண்ட் அவனும் ஃபுல் நியூடாகிடுறான். கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி உங்கள் உடம்பு பூரா அங்கே இங்கேன்னு கடிச்சு வைக்கிறான்டா. உங்களால் அந்த பெயினை பேர் பண்ணிக்கவே முடியல. ஜேகே ஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன் பண்ண போகிறான்டா. ஜேகே ஜேகே வேணாம் ஜேகே ஜேகே ப்ளீ ஷ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ளே தள்ளுறான். ஜேகே ஜேகே வேணாம் ஜேகே வலிக்குது ஜேகே பொறுத்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன் பண்ணுறான். ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே 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 வேணாம் ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் நைட்டு ஃபுல்லாக மோன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப இது பண்ணியிருப்பான். பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த போதையிலே அவங்கக்கிட்டேயே படுத்து தூங்கியிருப்பான்டா. குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ நடந்துருச்சு ஜேகே. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறன்னு சொல்லவே இல்லையா ஜேகே? நான் தான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேனா? விட்டுருக்க கூடாதோ? தப்பு பண்ணிட்டேனா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருதுடா. நீங்கள் என்னதான் ஒரு மாதிரி அழுதாலும் பட் உங்கள் பக்கத்தில் அழகாக வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குடா. ஸோ நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஹாஷாக பண்ணியிருப்பான். அவனோட சுயநலவிலேயே இல்லை, போதையில் தான் பண்ணிட்டான். இருந்தாலும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் உங்களால் அந்த பெயினையும் தாங்க முடியலடா. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களால் சுத்தமாக நடக்க கூட முடியல. ஸோ ஜேகே ஜேகே என்னடி இன்னும் பத்தலையா? நான் ரவுண்டு போகலாமா ஜேகே? இன்னொரு ரவுண்டா ஜேகே? இன்னொரு ரவுண்டெல்லாம் என்னால் முடியாது ஜேகே. ரெஸ்ட் ரூம் போகணும் ஜேகே. ரெஸ்ட் ரூமா? நடக்க முடியலையாடே. சரி வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான்டா. அண்ட் உங்களை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் வரான். ஜேகே நீ போ, நான் போயிட்டு வரேன். போடி பேசாமல் அப்படிங்கிறான். உங்களால் ரொம்ப முடியாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அதை அவன் பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக யாருக்கும் தெரியாமல் கீழே போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வரான். ஜேகே கறி க்ளீன் பண்ணிடுறேன் ஜேகே, அதெல்லாம் வேணும் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ
வார்ம் வாட்டர் வச்சு உங்களுக்கு அவன் தான் க்ளீன் பண்ணி விடுறான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இவனை எந்த விதத்தில் பார்க்குறதுனே உங்களுக்கு புரியல. இவனோட சாஃப்ட் கார்னர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவன் என்ன நினப்பில் அதை பண்ணுறாங்கிறதா உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுல. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு இப்போ ஓகேவாடி? ஓகே சிக்கி. ரொம்ப பண்ணிட்டேனடி. வலிக்குதா? ஆமாம் சிக்கி. ஏன்டி நல்லா பண்ண சிக்கி? ஏன்டி இப்போ நல்லா பண்ண? நான் உங்களை லவ் பண்ணுறேன் சிக்கி. இதுக்கு லவ் பண்ணதெல்லாம் லவ் பண்ணணும்னு இல்லடி, புரியுதா? உண்மையா வேற அந்த பையனை லவ் பண்ணலையாடி? ஏன் கேட்குறீங்க? சொல்றி. லவ் பண்ணுறதான் ஜேகே அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. உங்களே பார்க்குறான். லவ் பண்ணுறியாடி? அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு மூஞ்சியே இல்லை, ஒரு மாதிரி கீழே குமிச்சிட்டு இருக்கான். யாருன்னு கேட்க மாட்டீங்களா ஜேகே? கேட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் தான் ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களே பார்க்குறான். பயமாக இருக்குடி. விட்டு போயிடுவியாடி என்ன? அச்சோ, உங்களை ஏன் ஜேகே நான் விட்டு போகிறேன்? இங்கே வாங்க அப்படின்னு நீங்கள் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றான்டா உங்க மேலே சாஞ்சிட்டே. கஷ்டமா இருக்குடி. விட்டு போயிடுவியாடி நீயும் அவளை மாதிரியே? சோ போகமாட்டேன் தங்கம். அல்லாது ஃபஸ்ட்டு ஜெக்கேம்மா எதுக்கு அழுகிற நீ? நான் ஒன்றும் அந்த பொண்ணு மாதிரி கிடையாது, புரியுதா? வா நீ வா, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. அல்லாத பயமா இருக்குடி எனக்கு. மட்டும் போயிட மாட்டேடி. திருப்பி நான் அந்த ஸ்டேஜில் விட்டுற மாட்டேன்ல. சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி கேட்குறான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியராக சேருது அண்ட் ஃபாலன் ஆகுது. எப்பவுமே இவ்வளோ விட்டு போக மாட்டேன் ஜேகே. நான் ஒன்றும் அந்த பொண்ணை மாதிரி கிடையாது. ஆஃப்டர் தட் நீங்கள் இப்படியே பாடி அவனை தூங்க வச்சிடுறீங்கடா. அழகாக தூங்குறான் அவங்க கைக்குள்ள. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. பட் என்னமோ உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் இருக்க போகிறது இல்லைன்னு தோணுது. அவன் நல்லா தூங்குறான் அந்த நைட். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறீங்க. ஸோ அவனுக்கு அழகாக காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எழுப்புறீங்க. ஜேகேம்மா ஜேகே எந்திரிங்க ஜேகே, டைம் ஆச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் எந்திரிச்சு திருப்பியும் உங்களை ஹக் பண்ணி அவன் கூட உங்களை படுக்க வச்சுக்கிறான். ஜேகே காலையிலே வேணும், எந்திரி தங்கம், இன்னைக்கு காலேஜ் போகணும்ல. ஓடி காலேஜ்லாம் ஆனால் ஓகே, வைஃப் கூட இருக்க வேண்டி பொண்டாட்டி. என்ன சொன்னீங்க ஜேகே? ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னேன்டி. ஆமாம், உங்கள் பொண்டாட்டி தான். சரி ஜேகேம்மா எந்திரிங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான்.
அப்புறம் நீங்கள் அவனை மெதுவாக எழுப்பி உட்கார வச்சு காஃபி கொடுக்குறீங்க. அண்ட் உங்களை ஹக் பண்ணிட்டே குடிக்கிறான். உங்களை மடியை விட்டு இறக்கவே இல்லை, மடியிலே ஏறி உட்கார வச்சுக்கிறான். சீக்கிரமா விடுங்கம்மா, நான் போய் ரெடி ஆக வேணாமா காலேஜ்க்கு? இப்போவே நல்லா தான் ரெடி இருக்கேன், மேலே ரெடி ஆகணும். ஜேகே, எங்கள் வீட்டுக்கு போகலையா? அம்மா தேடுவாங்களோ ஜேகே ஆண்டி? ஆ, ஏன் ஜேகே இப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தரீங்க? எல்லோரும் சந்தோஷப்படுவாங்களடே, நீ நானும் கப்பிள்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக ஜேகே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னாடி ஒன்றுனா. என்றைக்குமே நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினதில்லை ஜேகே, எனக்காக சொல்கிறேன்டி. அவனை கஷ்டப்படுத்திருக்கேன்டி நிறையா தடவைலாம் இல்லை ஜேகே, ஒரே ஒரு தடவை தான். எனக்கு அன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் கிஸ் அதை உங்ககிட்ட தந்தப்ப நீங்கள் காசை கொடுத்தது தான் ஜேகே ரொம்ப கஷ்டமாக போச்சு. உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அடி அது? ஆமாம் ஜேகே. லவ் யூ டி, லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்களை ஹக் பண்ணிக்கிறான்டா. அண்ட் ஜேகேவையும் அப்படியே தாட்டி விட்டுடுறீங்கடா வீட்டுக்கு. அவன் போகவே மாட்டேன்னு அடப்பிடிச்சான். காலேஜில் மீட் பண்ணலாம், இப்போ போங்க அப்படி சொல்லி ஜேகேவையும் தாட்டி விட்டுருப்பீங்க. அண்ட் நீங்களும் காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்கடா. கரெக்டாக காலேஜுக்கு கிளம்பி கரெக்டாக வாசலில் கால் எடுத்து வைக்கிறீங்க, பார்த்தா ஜேகே வண்டியோடு வந்து நிற்கிறான். ஜேகே ஏறே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்ஸ். ஜேகேவோட பைக்கில் அவன் ஷோல்டரில் கை வச்சு ஏறி உட்காடுறீங்க. ஏய் நன்றி, தள்ளி உட்கார, ஹக் பண்ணுறே. ஹக் பண்ணாமல் வண்டி நகராது. ஜேகே விளாடாதீங்க ஜேகே, போங்க, ஹக் பண்ணாதான் வண்டி நகரும் அப்படின்னு அவன் விளாண்டுட்டு இருக்கான். நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் போகிறீங்கடா. ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்ஸ். ஜேகே உங்களை கண்ணாடியில் பார்க்க, நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்க, ரொம்ப அழகாக இருக்குது. அவனோட செஸ்டெல்லாம் அவங்க கையில் தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனை டைட்டாகவும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த சில்லான காற்று, மார்னிங் வைப்ஸ், அவனோட பைக்கில் அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்டா. இதுக்கப்புறம் நான் ஏமாற மாட்டேன், எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, இப்போ நம்மளை பார்த்துப்பா, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அந்த மூமெண்ட். அண்ட் நீங்கள் போயிட்டு இருக்கிறத ஜேகேயோட ஹெக்ஸ் பார்க்குறா. அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தாண்டா இருப்பான். ஏய் ஐசா, அது எக்ஸு தானே, ஜங்குக் தானே அது? ஆமாம். அந்த பொண்ணு யாரு? கமிட் ஆயிட்டான் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. சம்திங் அவள் ஏதோ பிளான் போட போகிறா போல். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு லவ் வைப்ஸில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ காலேஜ்குள்ளே போய் இறங்கினோடனே கேலிக்ஸ் பார்த்துட்டு, வயன் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வரான். நீங்களும் ஆமாண்ணா பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஹைஃபைலாம் கொடுத்துக்கிறீங்க. ஆனா என்ன பிளான்? என்னது? ஏய் வயன், நன்றி கொட்டச்சி, என்னடி பிளானு? நான் ஒன்றும் குட்டிச்சி இல்லை, சரி குட்டிச்சி, நான் பிளான் அதுவா, உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது வெளியே வர்றதுக்காக தான் நான் கமிட் ஆகிட்டேன் அப்படி சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். நீங்களும் அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. உங்களோட ஜாலியான வேர்ஷனையே ஜேகே இப்போ தான் பார்க்குறான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜேகேவை இழுத்துட்டு போயிட்டு, என்ன சொன்னீங்கடி? இவன் எனக்கு கிடைக்க மாட்டான், நான் கனவு காண்டுட்டு இருக்கேன் அப்படி சொன்னீங்கல்ல. ஹீ இஸ் மைண்ட் நவ்.
அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுற பொண்ணு ஒருத்தி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே சொல்லுவேன், கிளாஸ்க்கு போகணுமா? எனக்கு தாண்டி இஷ்டம் இல்லை, ஹெட் அடிச்சிருவோமா? ஜேகே ரேடி பீச் போகலாம். ஜேகே போகலாமா? போகலாம் ஜேகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறீங்கடா கிளாஸை கட் அடிக்கிறதுக்காக. அண்ட் உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஒருத்தரும் பார்த்துடுறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்கவே 2 பேரும் கையை கோத்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கடா. ரொம்ப அழகாக இருக்குது. பீச்சுக்கு போகிறீங்க 2 பேரும். ஓகே ட்விங்கிள்ஸ், இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கடா. லவ் யூ ஆல். பாய்.